பாப்பா வந்து கேக் பண்ணுறதுக்காக விப்பிங் க்ரீம் கேட்டிருந்தா. கேக் பண்ணது போக பாதிக்கு மேலேயே வந்து விப்பிங் க்ரீம் இருக்குது. இதில் வந்து குக்கி பண்ணுவேன் வச்சுருங்க அப்படின்னா. ஆனால் ஓப்பன் பண்ணி ஒரு 5 நாளைக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் காலி பண்ணலைன்னா அது கெட்டு போயிடும். சில கடையில் வாங்குறது 10 நாள் வரையும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் காஸ்கோலையெல்லாம் விப்பிங் க்ரீம் வாங்கினீங்கன்னா 5 நாள் வரையும் நல்லா இருக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் காஸ்கோவில் தான் வாங்கியிருந்தோம். காஸ்கோவில் வாங்குகிற பிளான்லாம் இல்லை, அங்கே யூஸ்வலாக வாங்க மாட்டோம். ஆனால் அன்றைக்கி வந்து காஸ்கோவில் தான் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா கால் பண்ணி வாங்கிட்டு வாங்க விப்பிங் க்ரீம்னு சொன்னான். சரி எதுக்கு இன்னொரு கடையில் அலையணும், நம்ம காஸ்கோலே வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு சோம்பேறித்தனப்பட்டுட்டு தான் காஸ்கோலே வாங்கிட்டு வந்தது. காலையில் அவள் ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டேன், நான் வந்து பட்டர் பண்ண போகிறேன், உனக்கு வேணும்னா நான் கடையில் மறுபடியும் வாங்கி கொடுக்குறேன் குட்டியான்னு சொல்லியாச்சு. இந்த விப்பிங் க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பட்டர் தனியாக மோர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பட்டர் எடுத்து சில் தண்ணியில் கொஞ்ச நேரம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் உருக்கி வச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட்டர் வர்றதுக்கு, லைட்டாக கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். செவ்வாழை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் ஆகுது. அதை வந்து அவனில் தான் பழுக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா பழுத்திருந்தது, அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.